بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் பக்ரா அத்தியாயம் கூறும் அழகிய அறிவுரைகள் என்கின்ற தொடரில் இன்றைய தினம் வட்டி தொடர்பாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த வட்டி என்கின்ற வன் கொடுமைக்கு எதிராக சொல்லக்கூடிய எச்சரிக்கைகள், கண்டனங்கள் பற்றிய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். திருக்குர்ஆனுடைய சூரா பக்ரா 275, 276 அந்த வசனங்கள்ல எல்லாம் வட்டி தொடர்பாக அல்லாஹ் பேசுகிறான். அதில் யார் வட்டி வாங்கி சாப்பிடுகிறார்களோ, வட்டிக்கு கடன் கொடுத்து அதில் கிடைக்கக்கூடிய வட்டி காசை சாப்பிடுகிறார்களோ அது பெரும் பாவம் என்பதை பற்றி உணர்த்தும் பொழுது, இன்றைக்கு சமுதாயத்தில் வட்டி என்கின்ற அந்த ஹராமான காரியத்தை நியாயப்படுத்துபவர்கள் ஒரு பக்கம் என்ன செய்வார்கள், அதை ஹலாலாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற வியாபாரத்தோடு ஒப்பிட்டு பேசுவார்கள். தன்னுடைய மன இச்சைக்கு அதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி, இது ஹராம் என்று மக்கள் கருதிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இதை வியாபாரத்தோடு ஒப்பிட்டு பேசுவார்கள். பொதுவாக மக்கள் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நிலை என்பது 2 வழிதான். ஒன்று, மார்க்கம் அனுமதித்த வழியில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார்கள். மற்றொன்று, மார்க்கம் தடை செய்த வழியில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார்கள். இப்படி சம்பாதிக்கக்கூடியவர்கள், இதையும் தாண்டி மார்க்கம் தடை செய்த வழியிலே பொருளாதாரத்தை திருடக்கூடியவர்கள், கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் என்று தனி. ஆனால் பிரதானமாக தன்னுடைய வாழ்க்கை தொழிலாக அமைத்திருப்பவர்கள், வளமையாக வைத்திருப்பவர்கள், தங்களுடைய சந்ததிகளோடு தொடர்பாக தொன்று தொற்று செய்யக்கூடிய தொழிலாக வைத்திருப்பவர்கள், ஒன்று ஹலாலான வழியிலே சம்பாதிப்பார்கள், அல்லது கெட்ட வழியிலே அதை ஹலால் என்று நியாயப்படுத்தி சம்பாதிப்பவர்களை பார்க்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த வட்டி. சூதாட்டத்தின் மூலம் சம்பாதிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதை ஒரு வியாபாரமாக நியாயப்படுத்தி மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறார்கள், அதை தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அதுபோல இந்த வட்டியை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு கட்டத்தில் மக்கள் இதை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக, இது ஒரு சகஜமான ஒரு தொழில்தான் என்று காட்டுவதற்காக, இது அனுமதிக்கப்பட்ட தொழில் மாதிரி என்று மக்களிடத்தில் நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தர்க்கத்தை, ஒரு வாதத்தை பேசிக்கொண்டே வருகிறார்கள். என்ன வாதம்? இன்னமல் பைஉ மிஸ்லுர் ரிபா, வட்டியும் வியாபாரமும் ஒன்றுதான். வியாபாரம் அல்லாஹ் ஹலால் ஆக்கிறான்னு சொல்றீங்களே, வியாபாரம் வட்டியை மாறிதானே என்று பேச ஆரம்பிக்கிறார்கள். இது ஒரு பாவத்தை செய்வதை விட மிகப்பெரிய பாவம் எது? அந்த பாவத்தை நியாயங்கற்பிக்கிறது. பாவம் செய்யாமல் இஸ்லாம் அனுமதித்த செயலை யார் செய்கிறார்களோ அதை இந்த பாவத்தோடு ஒப்பிட்டு பேசுவது. எப்படி பேசுகிறார்கள்? இந்த ஹராமான செயலை ஹலாலான செயலோடு ஒப்பிட்டு, இது மாதிரி தான் அதுவும் இருக்கிறது, அது மாதிரி தான் இதுவும் இருக்கிறது என்று பேசுகிறார்கள். இது அல்லாஹுவுக்கு மிக பிடிக்காத ஒரு செயலாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதீன யக்குலூன ரிபா, வட்டியை சாப்பிடுபவர்கள், உண்பவர்கள் இருக்கிறார்களே, லா யக்கூமுன இல்லா கமா யக்கூமுல்லதி யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒரு பைத்தியத்தை போன்று மறுமையிலே எழும்புவான். தாலிக்க பி அன்னஹும், ஏன் என்று சொன்னால் அவர்கள் காலு சொன்னார்கள், இன்னமல் பைஉ மிஸ்லுர் ரிபா, வியாபாரம் இருக்கே அது வட்டியை மாதிரி தான் என்று சொன்னார்கள். இது எப்படி ஒரு பொருளை கொடுத்து பணத்தை வாங்குறோமோ, அந்த பொருளை நாம் வாங்குறது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருப்போம், அதை ஒருவர்கிட்ட கொடுக்கும்போது 110 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்போ 110 ரூபாய் இங்கிருந்து கிடைக்கிது. ஒருவரிடம் வாங்கும் பொழுது அது 100 ரூபாய், இங்கே ஒருவரிடம் கொடுத்து விட்டு அங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது 110 ரூபாய்.
அப்போ அதை விட இங்கே 10 ரூபாய் அதிகரித்து வருகிறது. அதுபோலத்தான் வட்டி. ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது 100 ரூபாய், அவற்றையே திரும்பி சில நாட்கள் கழித்து வாங்கும்போது 110 ரூபாய், இதுவும் அதுவும் ஒன்று என்று பேசுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது வேறு அது வேறு என்று பிரித்திருக்கிறான். ஒரு இனத்தை அதை முதலீடாக செய்து அதிலிருந்து ஒரு பொருளை பெற்று அந்த பொருளை மற்றவர்களிடம் கொடுத்து அந்த மற்றவர்களிடத்தில் வியாபாரம் செய்கிற பொழுது அந்த நபர்களிடத்தில் லாபமோ நட்டமோ வரலாம். அந்த லாபம் அதிகரிக்கலாம் அல்லது நட்டம் அதிகரிக்கலாம் அல்லது அசல் விலைக்கே அந்த பொருள் விற்கலாம். இதில் கடும் முயற்சியை மேற்கொண்டு அவன் செய்யக்கூடிய தொழிலை ஒருவனிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அதே நபரிடம் அதே பணத்தை திரும்ப பெறுகிற பொழுது காலத்தை கணக்கு வைத்து அதிகரித்து பெறுகிற வட்டி என்ற காசு இருக்கிறதே, இதை வியாபாரத்தோடு ஒப்பிடுவது பெரும் பாவமான செயலாக அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை இழிவுபடுத்துகிறான். வஹல்லல்லாஹுல் பைஅ, வியாபாரத்தை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். வஹர்ரமர் ரிபா, வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ரெண்டு ஒன்று நீ எப்படி பேசலாம்? ஒருவர் முறைப்படி ஒப்பந்தம் செய்து வழியினுடைய பொறுப்பாளரை வைத்து திருமணம் செய்கிறார். அந்த பெண் கேட்ட மகரை கொடுக்கிறார். இன்னொருவர் ஒரு பெண் கேட்ட தொகையை கொடுத்துவிட்டு விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார். இப்படி விபச்சாரத்தில் ஈடுபடுகிற செயல் பாவமான செயல், மானக்கேடான செயல். ஒரு படி மேலாக போய் இதுவும் திருமணமும் ஒன்றுதான் ஒருத்தன் சொன்னான்னா, அங்கே மகர் கொடுக்கப்படுகிறது இங்கே பணம் கொடுக்கப்படுகிறது என்று பேசினானேயானால் இது எவ்வளவு பெரிய அநியாயமோ அக்கிரமமோ. அதுபோல வட்டி என்கின்ற ஒரு வன்கொடுமையை நியாயப்படுத்துவதற்கு ஹலாலாக்கப்பட்ட வியாபாரத்தோடு ஒப்பிடுவதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக கடுமையாக பார்க்கிறான். மறுமையில் எழும்பும் பொழுது அவன் பைத்தியம் பிடித்தவனாக வருவான். இப்படி ஒரு வாதம் பேசுறிய முட்டாள்தனமாக இல்லை, அவன் முட்டாளாகவே எழுப்பப்படட்டும், பைத்தியக்காரனாக எழுப்பப்படட்டும் என்று அல்லாஹ் அந்த நிலையை கொடுப்பான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த எச்சரிக்கையை சொல்லிவிட்டு ஃபமன் ஜாஹு மவ்இஸத்தும் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா, இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கின்ற அறிவுரை யாருக்கு கிடைத்துவிட்ட பிறகு ஃபன்தஹா, இந்த வட்டி வாங்குகிற செயலை விட்டு விலகி கொண்டானோ ஃபலஹு மா ஸலஃப், அவனுக்கு இதற்கு முன்னால் வாங்கிய வட்டியெல்லாம் அனுமதிக்கப்பட்டு விட்டது, அது பிரச்சனை இல்லை, இனிமேல் திருந்திக்கொள்ளு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஓ அம்ருஹு இலல்லா, அவனுடைய காரியம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அடுத்து அவனை அல்லாஹ் பார்த்துக்குவான். ஓமன் ஆத, யார் மீண்டும் அந்த வட்டியிலே ஈடுபடுகிறானோ அந்த செயலில் ஈடுபடுகிறானோ ஃபஉலாயிக அஸ்ஹாபுன்னார், அவர்கள்தான் நரகத்தில் நரகவாசிகளாக இருக்கிறார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். யாரு? வியாபாரமும் வட்டியும் ஒன்று என்று ஹராமை ஹலாலோடு முடிச்சு போட்டு பேசக்கூடியவர்கள், அதை நியாயப்படுத்துபவர்கள், வட்டி ஹராம் என்று தெரிந்ததற்கு பிறகும் அதை வாங்கி உண்பவர்கள் நரகவாசிகள், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றான். அது மட்டுமல்லாமல் இந்த வட்டியின் மூலமாக மறுமையில் ஏற்படுகிற இன்னொரு இழப்பை சொல்கின்றான். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழித்து விடுகிறான், தர்மங்களை வளர்க்கின்றான். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம், புறக்கணிக்கும் ஒவ்வொரு பாவியையும் அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். எந்த வட்டியை வைத்து கொண்டு இந்த உலகத்தில் பெரியாளாகி விடலாம், பன்மடங்கு சொத்து சேர்த்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ இந்த வட்டி அழிவைத்தான் ஏற்படுத்தும். தர்மங்கள் மிக பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தும். யதார்த்தமா பாருங்க, இந்த வட்டி என்கின்ற செயல் எங்கே ஊடுருவி இருக்கிறதோ அங்கே மனிதத்தன்மை, மனித நேயம், பிறருக்கு உதவு செய்வது, விட்டு கொடுப்பது, பெருந்தன்மையோடு நடப்பது என்கிற எல்லா பண்புகளும் அங்கே அழிக்கப்பட்டுவிடும். ஏன்? எதை எடுத்தாலும் எந்த பிரச்சனைனாலும் எந்த கஷ்ட நஷ்டம்னாலும் காசுக்கு எவ்வளோ வட்டி தருவ என்கிற வியாபாரம் இருக்கும். மருத்துவ உதவின்னு ஒருவன் ஓடி வருவான், எவ்வளோ பணம் வேணும்? 10 லட்ச ரூபா, எவ்வளோ வட்டி தருவ என்கின்ற வியாபாரம் அங்கே இருக்கும். தொழில் தொடங்கலாம் என்ற ஆர்வத்தோடு ஒருவன் நிற்பான், எவ்வளோ வேணும்? 2 லட்சம், எவ்வளோ வட்டி தருவ என்று அங்கே வியாபார நோக்கமாக அவன் பார்ப்பான், லாப நோக்கத்தை பார்ப்பான், இதிலிருந்து என்ன கிடைக்கும் என்று பார்ப்பான்.
இதை வைத்து கொண்டு அந்த மைண்டு ஃபுல்லா மணி மைண்டாக இருப்பான். அங்கே மனிதநேயத்தை பார்க்க முடியாது. அடுத்தவனுக்கு உதவலாமே, நலம் நாடலாமே என்று பார்க்க முடியாது. விட்டு கொடுக்கலாமே, பெருந்தன்மையாக இருக்கலாமே பார்க்க முடியாது. இன்னொரு பக்கத்திலே ஒருவன் தர்மம் செய்கிறான், நோயாளிக்கு தர்மம் செய்கின்றான், பசித்தவனுக்கு தர்மம் செய்கின்றான், தொழில் தொடங்க நினைப்பவனுக்கு தர்மம் செய்கின்றான், ஏழ்மையில் உள்ளவனுக்கு தர்மம் செய்கின்றான். அங்கே மனிதநேயம் மலர்கிறது, இறைவனிடமிருந்து அன்பு வளர்கிறது, மலர்கிறது, உருவாகிறது. அதன் மூலம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவனுடைய அருள் வளத்தை பெருக்கிக் கொண்டே செல்வான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வட்டியை அழிப்பான். அழிவுதான். வட்டியை சேர்த்து கொண்டிருப்பவனுக்கும் அழிவுதான், அந்த வட்டியின் மூலமாக கடன் பெற்று தன் வாழ்க்கையை ஓட்டுபவனுக்கும் அழிவுதான நடக்கிறது. சாதாரண ஒரு நிலை. வட்டியினுடைய கொடுமை. 1000 ரூபாயை நான் கடன் வாங்குறேன். அந்த 1000 ரூபாயை கடன் வாங்கி 50 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி ஒரு 20 ரூபா மேனிக்கு வாங்கி அதை ஒரு 25 ரூபாய்க்கு விற்றேன்னு சொன்னால் எனக்கு ஒரு 5 ரூபா லாபம். மக்கள் தலையில் 5 ரூபா எக்ஸ்ட்ரா உளுந்துருக்குது. அந்த கிலோவுக்கு 5 ரூபா வீதம் எனக்கு 1000 ரூபாய்க்கு அந்த எத்தனை கிலோ விற்றனோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு காசு கிடைக்கும். ஒரு 250 ரூபா 300 ரூபா கிடைக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன், வாங்கின 1000 ரூபா கடனை அப்படியே கொடுத்து விடுகிறேன். எனக்கு 250 ரூபா கிடச்சிருக்கு. நான் ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டேன், அவ்வளவுதான். இதே நான் 1000 ரூபா ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு வாங்குறேன். நான் அவர்கிட்ட கொடுக்கும்போது 1200 ரூபா கொடுக்கணுங்கிற வட்டிக்கு வாங்கியிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்வேன், அந்த எடுக்கின்ற சரக்கில் வைக்கக்கூடிய விலை 25 ரூபாங்கிறதுக்கு பதிலாக 30 ரூபாய்க்கு வைப்பேன். என்கிட்ட 30 ரூபாய்க்கு விலை வைக்கும்போது வாங்கக்கூடிய கஸ்டமரை விட 25 ரூபான்னு பக்கத்தில் விற்கும்போது அங்கே போகிற கஸ்டமர் தான் அதிகம் இருப்பாங்க. இப்போ எனக்கு வியாபாரம் நடக்குமா? 2 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய வியாபாரம் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இழுக்கும். ஏன், நான் விலையை நிர்ணயம் பண்ணும்போது அதிகமாக நிர்ணயிச்சிட்டேன். எதனால்? எனக்கு பின்னணியில் இருந்தது வட்டி. இப்படிப்பட்ட வட்டியின் மூலம் எனக்கு சிரமங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. அவன் கொடுத்தவன் என்ன செய்கிறான், 1000 ரூபா கொடுத்து விட்டு ஒரு நாள் கழித்த பிறகு ஒரு 100 ரூபாய் அதிகரித்து எதிர்பார்க்கிறான். அப்போது அவன்கிட்ட வாங்கினது நான் 1000, நான் அதற்காக உழைத்து கொடுக்க வேண்டியது 1100. உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறேன், சம்பளம் 500 ரூபா. 500 ரூபா சம்பளம். ஒரு 2 மணி நேரம் ஓட்டி பார்த்தேன்னா 600 ரூபா சம்பளம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு லேபர். ஒருத்தட்ட கடன் வாங்குறேன், ஒரு 500 ரூபா அவசரமாக தேவைப்படுது, கடன் தாங்கன்னு கேட்குறேன். கொடுத்துட்டார். தர்மம் அடிப்படையில், ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை அடிப்படையில், ஒரு உதவியின் அடிப்படையில் கடன் வேண்டாம்ப்பா வச்சுக்கன்னு கொடுத்துட்டார். எனக்கு எந்த சிரமங்கள் இல்லை, வாங்கினேன் போயிட்டேன். இன்னொருத்தட்ட கேட்குறேன், கடனாக கேட்குறேன். கடனாக கண்ணியமான வழியில் வட்டி இல்லாமல், வட்டி எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ உன்னுடைய பொருளாதாரம் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த 500 ரூபாயை திருப்பித்தான்னு சொல்கிறார். நான் என்ன செய்கிறேன், 500 ரூபாயை வாங்கி நான் அவருக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு ஒரு நாள் உழைச்சா போதும், 8 மணி நேரம் உழைச்சா போதும். நான் வாங்கிய காசுக்கு 8 மணி நேரம் உழைச்சா போதும். இதே வட்டி கடைக்காரர் இருக்கிறான், அவன்கிட்ட போய் நான் 500 ரூபா வாங்கினேன்னா நான் 600 ரூபாயை திருப்பி கொடுக்கணும். 8 மணி நேரம் உழைத்து நான் கொடுக்க வேண்டிய காசை நான் வாங்கினது நம்ம 500 தான். ஆனால் எனக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்தா அந்த 500 தான் கிடைக்கும். நான் கொடுக்க வேண்டியது 600. அப்போ நான் என்ன பண்ணணும், இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும். என் உழைப்பை உறிஞ்சக்கூடியதாக இந்த வட்டி இருக்கிறது. என்னை அழிவுக்கு பக்கம் தள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவனுக்கு மனிதநேயத்தை ஒழித்து பொருளாதாரத்தை சேகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கஷ்டப்படுத்தி வருத்தி புண்ணாக்கி கிடைக்கக்கூடிய பணம் அவனுக்கு வளர்ச்சியை தருமா? எம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழித்தே தருவான். அழிவைத்தான் தரும். அது நீடிக்காது, நிரந்தரமாக இருக்காது. மறுமை நாளில் அது செல்லா காசு. அதன் மூலம் எவ்வளவு கோடிகளை கொண்டு போய் மறுமையில் நின்னாலும் சரி, அது வீணடிக்கப்பட்டு விடும். ஓ யூர்பி சதக்காத், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். எப்படி வளர்கிறது? அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகிறான், ஒமா ஆத்தைத்தும் மின் ரிபா, வட்டியாக எதை கொடுத்தீர்களோ லி எர்புவ ஃபி அம்வாலின்னாஸ், மனிதர்களுடைய சொத்திலே வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று நீங்கள் வட்டியாக கொடுத்தது ஃபலா எர்பு இந்தல்லா, அல்லாஹ்விடத்திலே வளரவே செய்யாது. ஒமா ஆத்தைத்தும் மின் ஜக்காத்தின் துரீதுன வஜ்ஹல்லா, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி நீங்கள் எதை ஜக்காத்தாக கொடுத்தீர்களோ, உதவிகளாக செய்தீர்களோ, ஃபஉலாயிக ஹுமுல்
முதைஃபூன் அவர்களே பன்மடங்கு பெருக்கி கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி பெருக்கிக் கொள்கிறார்கள்? எப்படி அவர்கள் கொடுத்திருக்கிற தர்மங்கள் வளர்கிறது என்றால், வட்டி என்ற பெயரால் 100 ரூபாய் கொடுத்து விட்டு 110 ரூபாய் வாங்கக்கூடியவனுக்கு 10 ரூபாய் கிடைத்திருக்கிறது. மறுமையில் அதற்கு காசு புண்ணியம் கிடையாது. 110 ரூபாயும் அவனுக்கு வீணடிக்கப்பட்டு விட்டது. ஏன்? இவன் ஹராமான வழியில் சம்பாதித்திருக்கிறான். மறுமையில் வந்து நிற்கும் பொழுது அவன் குற்றவாளி, அவனுடைய சம்பாத்தியம் செல்லாத்தக்கது அல்ல. இதே அந்த 100 ரூபாயை நாம் தர்மமாக கொடுத்து விட்டோம். கொடுத்த தர்மத்தை அல்லாஹ் எப்படி பெருக்கிறான்? நாம் செய்யக்கூடிய தர்மங்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்பவர்கள் ஒரு விதையை போன்றவர்கள். ஒரு விதைக்கிறாங்க, ஒரே ஒரு தானியம்தான் அது விதைக்கப்பட்டது. அந்த விதைக்கப்பட்டதன் மூலமாக 7 கதிர்களை அல்லாஹ் உருவாக்குகிறான். ஒரு கதிரில் 100 தானியங்கள், 7 கதிரில் மொத்தம் 700 தானியங்கள். போட்டது 1, கிடைச்சது 700. இன்னும் அதிகமாக அல்லாஹ் கொடுப்பான். இப்பொழுது என்ன செய்கிறது? மறுமை நாளில் வந்து பார்க்கிற பொழுது நாம் செய்த தர்மங்கள் எல்லாம் பெரும் பெரும் பிரம்மாண்டமான மலைகளை போன்று வளர்ந்து கிடக்கிறது. ஒருவன் வட்டியை வாங்கி வாங்கி சேர்த்து வைத்திருக்கிறான், மறுமையில் பெரும் நஷ்டமாக போயிருக்கிறது. யார் பன்மடங்கு பெருக்கி கொண்டவர்கள்? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் வட்டி சம்பந்தமாக பேசுகிற பொழுது தர்மங்களை பற்றி பேசுகிறான்? வட்டி என்று ஒருவனுக்கு எப்பொழுது தேவைப்படுகிறது? ஒருவன் தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறான், ஒருவன் ஏழ்மையில் இருந்து உதவியை எதிர்பார்க்கிறான், நோய்வாய்ப்பட்டவன் நிவாரணத்தை எதிர்பார்த்து மருத்துவமனைக்கு செல்கின்றான், மருத்துவ செலவு தேவைப்படுகிறது, கல்விக்கான அந்த படிப்புக்கான முன்னேற்றத்திற்கான அந்த ஃபீஸ் கட்டுவதற்கு காசு தேவைப்படுகிறது. இந்த நேரங்களிலெல்லாம் அவன் தனவந்தர்களிடம் எதிர்பார்க்கிறது தர்மங்கள் தான். அந்த தர்மங்களை இவன் செய்கிற பொழுது மறுமையில் பெரும் வளர்ச்சியை தருவான் அல்லாஹ். அந்த இடத்தில் இவன் அதற்கு பதிலாக வட்டியை பெறுகின்ற பொழுது பெரும் வீழ்ச்சியை அல்லாஹ் தருவான். இதை அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்கின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்து மூமினீன், நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் வட்டியில் எஞ்சியதை, ஏற்கனவே வட்டிக்கு கடன் கொடுத்திருப்பீர்கள், அந்த கடனை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், வட்டியையும் வசூலித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இதோடு நிறுத்தி கொண்டு எஞ்சிய வட்டியை அப்படியே விட்டுவிடுங்கள். அல்லாஹ் அழகாக சொல்கின்றான். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் காலத்தில் வட்டி என்கின்ற மாபாதக செயலுக்கு எதிராக மதினாலே பிரகடனப்படுத்தினார்கள். வட்டியை ஒழிக்கின்றார்கள், வட்டிக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். ஏன்? இது எவ்வளவு பெரிய கொடுமையாக இன்றைக்கு வந்து நிற்கிறது. இன்னைக்கு நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதார வீழ்ச்சிக்கு அடித்தளமாக இருப்பது வட்டி. வட்டிக்கு வட்டி, டபுள் வட்டி, மீட்ரு வட்டி, நிமிட வட்டி, தண்டல் வட்டி, நாள் வட்டி, மணி நேர வட்டி, 10 மணி கொடுத்தா 12 மணிக்கு திருப்பி கொடுக்கும்போது ஒரு வட்டி, கொடுக்காவிட்டால் அதில் ஒரு வட்டி, கந்து வட்டி, கரண்ட் வட்டி என்று வைத்திருக்கிறார்களே. வட்டி என்கின்ற கொடுமை தாங்க முடியாமல் எத்தனை பேர் தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து செத்திருக்கிறார்கள். வட்டி என்ற கொடுமை நெல்லை மாவட்டத்தில் அந்த பகுதிகளில், தென் பகுதிகளில் எல்லாம் எத்தனையோ குடும்பத்தில் வட்டிக்காரர்களுடைய கொடுமை தாங்க முடியாமல் வீட்டில் இருக்க வீடு, அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அநியாயமான முறையில் அபகரித்த நிகழ்வுகள், சம்பவங்கள் நடந்ததா இல்லையா? வட்டியினுடைய கோர பிடி தாண்டவமாடி இதனுடைய உச்சம் கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி மனு கொடுக்க வந்தவர்கள் 2 பிள்ளைகள், பெற்றோர்கள் தீக்குளித்த சம்பவம் இந்த தமிழகத்தில் நடந்ததா இல்லையா? வட்டியை அடைக்க முடியாத அந்த கொடுமை தாழாமல், வாங்கினது 1 லட்சம் ரூபாயா இருக்குங்க, அதை அடைச்சு அதுக்கு வட்டி கட்டி, அதுக்கு வட்டி கட்டி, அதுக்கு வட்டி கட்டி, அசலை எல்லாம் கொடுத்து பிறகு வட்டிக்கு வட்டி கட்ட முடியாமல் வந்து தீக்குளிக்க வந்தவர்கள் எந்த அளவிற்கு அந்த கொடுமைக்கு ஆளானார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை அந்த மனித குலத்தினுடைய மிகப்பெரிய கிருமியாக இருக்கிற இந்த கொடுமைக்கு எதிராக பிரகடனம் செய்கிறான். வட்டியை விட்டுருங்க, அசல் பணத்தை வாங்கிக்கிங்க. நீங்கள் விட்டு விட்டால் ஃபலக்கும் ரூசு அம்வாலிக்கும், முதலாக அசலாக கொடுத்தீங்களே அந்த அசல் உங்களது தான். அசலுக்கு எஞ்சி உள்ள எல்லாம் வட்டி தான்.
சில பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், லா தௌக்குல் ரிபா அல்லாஃபம் முலாஃபா, பன்மடங்கு பெருக்கும் வட்டியை சாப்பிடாத, பன்மடங்கு பெருக்கின வட்டியை தான் வாங்கக்கூடாது. 100 ரூபானா அதுக்கு 100 ரூபாய்க்கு 100 ரூபா, 100 ரூபாய்க்கு 150 ரூபா என்று பெருக்கக்கூடிய வகையிலான வட்டி தான் வாங்கக்கூடாது. 100 ரூபாய்க்கு 5 ரூபா வட்டி வாங்கலாம் என்று வியாக்கியானம் பேசுகிறார்கள். அல்லாஹ் அப்படி சொல்லல. ரிபா என்றாலே பொருளாதாரத்தை வளர்ப்பது, எக்ஸஸ் பண்ணுவது. 100 ரூபா என்றால் 100 விட 110, 120 என்று அதிகரிப்பது. எப்படி அதிகரிப்பது? காலத்தை கணக்கு வைத்து காசை அதிகரித்தால், எவ்வளவு அதிகரித்தாலும் சரி அது வட்டி தான். 100 ரூபா கொடுத்துட்டு திருப்பி 2 நாள் கழிச்சு தந்தா 110 ரூபா, 10 நாள் கழிச்சா 150 ரூபா என்றால் அது வட்டி தான். அது 5 ரூபாயா இருந்தாலும் சரி, 50 ரூபா இருந்தாலும் சரி, 500 ரூபாயா இருந்தாலும் சரி. அதிகமான வட்டி குறைஞ்ச வட்டின்னு சொல்லாமே தவிர வட்டி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் திருந்தி கொண்டால் அசல் வாங்கி கொள்ளுங்கள், அசல் பணத்தை வாங்கி கொள்ளுங்கள், மிச்ச அனைத்தையும் விட்டு விடுங்கள். ஏன்? எல்லாமே வட்டி என்பதால் தான் அல்லாஹ் அனைத்தையும் விட்டு விட சொல்லி இருக்கிறான். அப்ப இந்த வட்டி சம்பந்தமாக அல்லாஹ் எச்சரிக்கின்ற பொழுது, நீங்கள் வட்டியை வாங்காதீங்க என்று எச்சரிக்கை செய்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தினாங்க. அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் நபி அவர்களுடைய தந்தையின் சகோதரர், மக்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறார், வட்டிக்கு கடன் கொடுத்திருக்கிறார். மக்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற காசுக்கு வட்டி வர வேண்டி இருக்கிறது, அசலும் வர வேண்டி இருக்கிறது. இப்படி வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அறியாமை காலத்து வட்டி தடை செய்யப்படுகிறது. அந்த தடையை என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்க வேண்டிய வட்டியில நீங்க கொடுக்காதீங்க என்று நபி அவர்கள் அங்கே தடை செய்திருக்கிறார்கள், பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். என்றால் அந்த மக்களிடத்தில் மது என்கிற சமூக தீமை தடுக்கப்பட்டது, தூக்கி எறிந்தார்கள். வட்டி என்கிற கொடுமை முடக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது, அனைத்தையும் புறக்கணித்தார்கள். அந்த மாதிரியான கோர பிடியிலிருந்து இந்த சமுதாயம் விடுபடும். அல்லாஹு தாலா எச்சரிக்கின்றான், வத்தக்குன் நார் அல்லதி உஇத்தத் காஃபிரின், காஃபிர்களுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட நரகம் இருக்கிறதே, அந்த நரகத்தை நீங்க பயந்துக்கங்க. மூமின்களா இருக்கிறவங்க, வட்டியை வாங்கி சாப்பிடுபவர்களாக இருக்கிறவர்கள், காஃபிர்களுக்கு தயாரிக்கப்பட்ட நரகத்தில் போய் விழுந்துராதீங்க. அல்லாஹ் சொல்கிறான், வஅத்தியுல்லாஹ வர்ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, தூதருக்கு கட்டுப்படுங்க, நீங்கள் கருணை செலுத்தப்படுவீர்கள், இரக்கம் காட்டப்படுவீர்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வட்டியை விட்டொழிந்தவன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அந்த வட்டி செயலை விட்டு ஒதுங்கி கொண்டவன், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டு வட்டியை விட்டு விலகியவன் அல்லாஹ்வுடைய கருணைக்கு உரியவனாக மாறுவான், அல்லாஹ்வின் நேசத்திற்கு உரியவனாக மாறுவான். ஹராமான வழியிலே சம்பாதித்து கொண்டிருப்பவனுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கருணை கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஆக்கில ரிபா, வட்டியை வாங்கி சாப்பிடுபவனை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். ஓ மூக்கிலஹு, சாப்பிட கொடுப்பவனை சபித்திருக்கிறார்கள். ஓ காத்திபஹு, அந்த வட்டி கணக்கை எழுதி கொண்டிருப்பவனை சபித்திருக்கிறார்கள். ஓ ஷாஹிதைஹி, வட்டி கொடுக்கல் வாங்கலுக்காக சாட்சிக்கு 2 பேர் இருக்கிறார்களே அவர்களை சபித்திருக்கிறார்கள். சாபத்திற்குரியவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். ஒன்றை யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவர்களை சபித்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டு வெகு தூரம் போனவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கருணை, நேசம், அந்த இரக்கம், அன்பு யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் எதை ஹலாலாக்கி இருக்கிறானோ அந்த ஹலாலான காரியத்தை செய்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும், கருணை பொழியும். அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதை விட்டொழியாத வரை இறைவனுடைய கருணையை இவன் பெற முடியாது. இவனுடைய சம்பாத்தியம் ஹராமான வழியில் இருந்தால் இவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு மக்கள்கிட்ட ரொம்ப முக்கியமானது என்ன? நாம் கேட்கக்கூடிய துவா கபூலாகணும். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நஷ்டங்கள் மனுஷனுக்கு இருக்கும் வாழ்க்கையில். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், தன் பெற்றோர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், தன் மனைவி மக்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், தனக்கே உடல்நிலை பிரச்சனையாக இருக்கும், உறவினர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், தன்னோடு வேலை செய்பவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா தொழில் முடங்கி போயிடும். இப்படி
பல நெருக்கடிக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பல சிரமங்களுக்கு மத்தியில் இப்போ உடல்நிலை பிரச்சனை தான் சர்வதேச அளவில், குறிப்பாக இந்தியாவில், தமிழகத்தில் நாம் வாழக்கூடிய பகுதிகளில் பெரும் சோதனையாக இருக்கிறது. காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம், மூச்சு திணறல், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அவனை தூக்கிட்டு போய் நிற்கும்போது மாத்திரை மருந்துக்கு என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளானவர்களுக்குன்னு சொல்லி மாத்திரைன்னு போய் நின்னா ஒரு மருந்து 1000 ரூபா, ஒரு டப்பா 1000 ரூபா, பிளாக்ல 2000 ரூபாய்க்கு விற்கிறான். 3 டப்பா 4 டப்பா வாங்கணும், பல ஆயிரங்கள் செலவாகிறது, பொருளாதார சிரமம். இந்த மருந்துக்கு பிறகும் உடல்நிலை சரியாகுமா சீராகுமா என்கிற கவலை. இதெல்லாம ஒரு கட்ட நம் கையை விட மீறி போய் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்றாங்க. கிட்னி பிரச்சனையோ, சுவாச குழாய் பிரச்சனையோ, மாரடைப்போ, அல்லது இன்ன பிற கேன்சரோ, ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலையில் உச்சபட்சமான சூழ்நிலையில் ஆஸ்பத்திரியில் போய் நிற்கும்போது, அப்போ அந்த நேரத்தில் மருத்துவர்கள் வெளியே வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இல்லை கைமீறி போயிடுச்சு, நீங்கள் உங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க, மூச்சு பேச்செல்லாம் இல்லாமல் இருக்குது, சுமாராக இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பட்டும் படாமல் அந்த மருத்துவர்கள் பேசிட்டு போயிடுவாங்க. இந்த நேரத்தில் கடுமையான நெருக்கடிக்கு ஆளான ஒருவன் ஆஸ்பத்திரிலையும் சேர்த்தாச்சு, எல்லா சூழல்களையும் பார்த்தாச்சு. அந்த நேரத்தில் நெருக்கடிக்கு உள்ளான ஒருவன் யார்கிட்ட கையேந்துவான்? அவன்கிட்ட இருக்கிற பலவீனம், ரப்பே என்னை காப்பாத்துன்னு கேட்பானா இல்லையா? என் இறைவனே என்னை கைவிட்டுறாத, எப்படியாவது என்னை காப்பாத்து, இதோ பாதிக்கப்பட்டிருக்கிற என் பிள்ளைய காப்பாத்து, இதோ மிகப்பெரிய ஒரு அவசர சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிற என் பெற்றோரை காப்பாத்து, நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், எப்படியாவது அவர்களுக்கு உயிர் வாழ்க்கையை கொடு அப்படின்னு கையேந்தக்கூடிய நெருக்கடியில் இருக்கக்கூடிய குடும்பத்தவர்கள் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனை. அது என்ன நிபந்தனை? முக்கியமான நிபந்தனை என்ன? இவனுடைய சம்பாத்தியம் ஹலாலா இருக்கணும், அனுமதிக்கப்பட்டதா இருக்கணும், மார்க்கம் அங்கீகரித்ததா இருக்கணும். மார்க்கம் தடை செய்து ஹராமான வழியில் பொருளாதாரத்தை சேர்த்து கொண்டவர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியில் கேட்கின்ற பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, ஒருவர் வருகிறார், முகங்கள் புழுதி படிந்தவராக, பயண களைப்பில் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவரை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், இன்ன மகலஹு ஹராம், அவனுடைய உணவு ஹராமான வழியில் வந்திருக்கிறது, ஓ மஷ்ரபுஹு ஹராம், அவன் குடித்த பானம் ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்டது, ஓ மல்பசஹு ஹராம், அவன் உடுத்திய ஆடை ஹராமான வழியிலே சம்பாதித்தது, ஓ குதிய பில் ஹராம், காலையிலிருந்து வந்திருக்கிறானே ஹராமான வழியில் இருந்து கொண்டிருக்கிறான், அன்னா யுஸ்தஜாபு இலை, அவன் பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? எப்படிப்பட்ட வார்த்தை யோசிச்சு பார்த்தீங்களா? துவா எப்போ அங்கீகரிக்கப்படும் என்பதில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை அவனுடைய சம்பாத்தியம் ஹலாலா இருக்கணும். வட்டி என்பது மிக தெளிவான ஹராம். அந்த ஹராமான முறையில் சம்பாதித்தில் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்து வாழ்பவன் எந்த இக்கட்டான கட்டத்தில் அவன் ஏந்தக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது. இதை நாம் முதல்ல ஆழமாக பதிஞ்சுக்கணும். இவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதக்காரர்கள், வரம்பு மீறியவர்கள், அந்த யூதர்களை பற்றி பேசுகின்றான். ரிபா, அல்லாஹ் அவர்களை அழித்தான், அல்லாஹ் தன் கோபத்தை அவர்கள் மீது செலுத்தினான், தன் சாபத்தை அவர்கள் மீது காட்டினான். எதற்காக? ரிபா, அவர்கள் வட்டியை எடுத்து கொண்டார்கள், வட்டி என்ற அந்த ஹராமான செயலை செய்தார்கள். வக்கது நுகு அணுகு, அதிலிருந்து அவர்கள் தடுக்கப்பட்டும் இருந்தார்கள். வட்டி வாங்குவது கூடாது, அது பாவம் என்று தடுக்கப்பட்டிருந்தாலும் கூட வட்டி வாங்கினார்கள். அக்லிஹிம் அம்வாலன் நாசிபில் பாத்தில், மக்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமான முறையில் பறித்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்கள் மீது கோபத்தை இறக்கினான். வாத்தது நாளில் காஃபிரீன மின்ஹும் அதாபன் அலீமா, அவர்களில் இறைவனை நம்ப மறுத்தவர்களுக்கு
இழிவு தரும் வேதனையை நாம் தயார்படுத்தி இருக்கிறோம். இறைவனை மறுத்து வட்டியை நியாயப்படுத்தி நிலைநாட்டி அந்த ஹராமான காரியத்தில் ஈடுபடக்கூடியவன், அந்த வட்டியை வாங்கி தன் வாழ்க்கையை வளர்த்து கொள்ளக்கூடியவன், செழிப்பாக்கி கொள்ள நினைப்பவன், அதை வியாபாரம் என்ற ஹலாலோடு நியாயப்படுத்துபவன் இழிவான கேவலமான ஒரு நிலையை மறுமையில் அடைவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை 2 பேர் அழைத்து சென்றார்கள். வானவர்கள் 2 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவில் அழைத்து செல்கிறார்கள். எத்தனையோ காட்சிகள் காட்டப்படுகிறது. அது ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த சம்பவத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஒரு ஆறு, இரத்த ஆறு. அந்த இரத்த ஆற்றில் ஓரத்தில் ஒருவர் இருக்கிறார். அவரை சுற்றி நிறைய கற்கள் இருக்கிறது. ஆற்றில் ஒருவர் இருக்கிறார். அவர் அங்கிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தத்தளித்து தவித்து கரை ஓரத்திற்கு வருகிறார். இந்த ஓரத்தில் உள்ளவர் என்ன செய்கிறார்? கற்களை எடுத்து ஓங்கி அவர் மேல் எறிகிறார். அந்த அடி தாங்க முடியாமல் மீண்டும் அவர் ஆற்றிலே போய் விழுகிறார். மீண்டு வரலாம் என்று வரக்கூடியவர் மீள முடியாத துயரத்தில் சிக்கிக்கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், மன்ஹா உலாய், யார் இவங்கெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் அந்த 2 பேர் இன்தலிக், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி வேற காட்சியை காட்டுவதற்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே பல காட்சிகள் காட்டி முடித்ததற்கு பிறகு ஒவ்வொன்றாக நபி அவர்கள் பார்த்ததும் அங்கே நடந்ததும் அதற்கான காரணத்தையும் சொல்கிறார்கள். அதில் இரத்த ஆற்றில் தத்தளித்தவர்கள் யார்? அவர்கள்தான் வட்டியை வாங்கி சாப்பிட்டவர்கள். அல்லாஹ் ஹராமாக்கியதை வாங்கி சாப்பிட்டார்களே, அவர்கள் எங்க பொருள்றாங்க, எங்க தத்தளிக்கிறாங்க? இரத்த ஆறுல திணறிக் கொண்டிருக்கிறார்கள், மீள முடியாமல் தவிக்கிறார்கள், சிக்கி கொண்டிருக்கிறார்கள், உயிர் வாழ முடியாத அளவுக்கு திணறுகிறார்கள். இப்படித்தானே இவன் வட்டி வாங்கும்போது மக்களும் இருந்தாங்க. ஒரு ஏழை, அவன் அவசர தேவைக்கோ மருத்துவ தேவைக்கோ ஒரு 10,000 ரூபா வாங்கியிருப்பான். அதை கட்டுவான் 6 மாதம் 7 மாதம் கஷ்டப்பட்டு 10,000 ரூபாயை கட்டி இதோட இந்த தொல்லை முடிஞ்சுதுறான்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு 9,000 ரூபா கட்டி இருக்கும்போது வரும், இது இன்னும் நீ 4,000 ரூபா கட்டணும். ஏன்? ஆமாம், 12,000 ரூபா வட்டி நீ கட்டிகிட்டு இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துருக்குது. 4,000, ஓ 4,000 கட்டணுமா, கட்டிடலாம். அந்த 4,000 கட்டும்போது ஒரு 3,500 ரூபா கட்டி முடிச்சிருக்கும்போது இன்னொரு 500 ரூபா தான் பாக்கியா? 500 ரூபா இல்லை, இன்னொரு 2,500 ரூபா பாக்கி. என்ன இதுலேருந்து வட்டி? அப்படியா, கட்டிடலாம். அந்த 2,500 ரூபாய்க்குள்ளே இன்னொரு 500 ரூபா. இப்படியே அவனை அரிச்சு ஒரு வழியாக ஆக்குமே. இதே நிலையை அங்கே இரத்த ஆறில் அனுபவிப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கொடுமையைத்தான் இன்னைக்கு மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், தனவந்தர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரத்தை சேகரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் பாவத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உலக நாடுகள் பொருளாதாரத்தில் திவாலாகி போனது காரணமே இந்த வட்டி தான். இந்திய நாடு கேட்குறவன் கொடுக்குறவன்ட்ட எல்லாம் கையேந்தி பிச்சை எடுத்து வாங்கிய வட்டியினுடைய நிலை 82 லட்சம் கோடி. இன்னைக்கு கரண்ட்ல 2018 கணக்கில் 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 1 லட்சம் கோடி. அது மாதிரி 82 லட்சம் கோடி ரூபா கடன். இந்த கடனை வாங்கியிருந்தும், வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தும், அந்த கடனை பல உலக நாடுகளுக்கு அடைக்க முடியாமல் ஒரு பக்கம் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது, இந்த நாட்டில் கொரோனாவுடைய பிடியில் சிக்கி தவிக்கின்ற மக்களுக்கு கொடுப்பதற்கு ஆக்சிஜன் இல்லை, மருத்துவமனையில் வெண்டிலேட்டர்கள் இல்லை, போதிய வசதிகள் இல்லை, நாட்டு மக்கள் நடுத்தருவில் கைவிடப்பட்டிருக்கிற நிலை. இந்த கொடிய நிலைக்கு அடுத்த வருடங்களில் எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்றே தெரியாது. போன வருஷம் கொரோனாவினுடைய பிடி, இன்னைக்கு விலைவாசியெல்லாம் கூடி போச்சு, 100 ரூபா கிட்ட பெட்ரோல் விலை வந்துருச்சு. இந்த வருஷம் கொரோனாவினுடைய பிடி, பொருளாதார முடக்கம், மக்களுடைய அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை, நாடு ஸ்தம்பிச்சிருக்கிற நிலை, அடுத்த 6 மாதங்களில் எல்லா விலைவாசியும் கூடி
கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்றாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை, நடக்கலாம். அந்த அளவிற்கு இந்த பொருளாதாரம் அதிகரிச்சுக்கிட்டு போகிறதுக்கு என்ன பிரதானமான காரணம்? வட்டி தானே. சாதாரணமாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு வெங்காயத்தை 5 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய வெங்காயத்தை 50 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய நெருக்கடி ஏன் வந்துச்சு? அப்போ தானங்க வட்டி அடைக்க முடியும், விலைவாசி அவன் சரி பண்ண முடியும் என்கிற நிலையில் ஒட்டுமொத்த அரசாங்கம் சிக்கி திணறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வட்டியை எந்த அளவிற்கு சொல்கின்றான்? இந்த செயலை நீங்கள் விட்டு விலகி கொள்ளுங்கள், வட்டி என்கிற கொடுமையை விட்டு விலகி கொள்ளுங்கள். இந்த வட்டி என்கிற காரியத்தை விட்டு நீங்கள் விலகி கொள்ளாவிட்டால் ஃபல்தனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிரான யுத்தத்தில் ஈடுபடுகிறீர்கள். ஒரு நாட்டு அரசாங்கம் இருக்கு, அந்த அரசாங்கம் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே செயல்முறைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு வைங்க. அந்த ஊரில் ஃபைனான்ஸ் கம்பெனிங்கிற பேரில் வட்டி கடை எவனாவது நடத்தினான்னா அவனுக்கு எதிராக யுத்தம் நடக்கும், அட்டாக் நடக்கும், சிறை பிடிக்கப்படுவான். அந்த அளவிற்கு வட்டிக்கு எதிரான ஒரு போர் பிரகடனத்தை மார்க்கம் சொல்லி இருக்கிறது என்றால் எவ்வளவு கொடுமையான செயல் இது. இந்த செயலிலிருந்து ஒட்டுமொத்த சமுதாயமும் மாற வேண்டும். மனித நேயத்தை அழிக்கக்கூடியவர்கள், தற்கொலைக்கு வழி செய்ய தூண்டுபவர்கள், மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி பிழைப்பவர்கள் இந்த வட்டியை ஒரு பக்கம் பணத்தை கொடுத்து மீண்டும் பணத்தை பெறுகிற பொழுது வட்டி வாங்கி கொண்டார்கள். இன்னொரு வகையான வட்டி ஊடுருவ ஆரம்பிக்கிறது. எப்படி? பொருளை விற்கின்ற பொழுது அதில் வட்டிக்கு சம்பாதிக்கின்ற ஒரு நோய். எப்படி? இந்த பொருளை இப்போ வாங்கினா ரெடி கேஷ்னா 10 ரூபா, இந்த கர்ச்சீப் ரெடி கேஷ் 50 ரூபா, இன்ஸ்டால்மெண்ட்டு இந்த காசை இப்போ தர முடியாது, 1 மாதம் கழிச்சு தான் தர முடியுமா, 70 ரூபா. ஒரு பொருள் அதற்கு 2 விலை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பொருளுக்கு 2 விலை நிர்ணயிப்பதை தடுத்திருக்கிறார்கள் இல்லையா? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் பைஅத்தைனி ஃபி பைஅத்தின் வாஹித். ஒரு விலை, ஒரு பொருளுக்கு ஒரு வியாபாரத்தில் 2 விலை வைக்கக்கூடாது. இது ஒரு கர்ச்சீப்பு 10 ரூபா இல்லை 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. 10 கர்ச்சீப்பாக சேர்ந்து வாங்கும் பொழுது அதை என்ன செய்வோம், ஒரு 40 ரூபா ரேட்டுக்கு, கர்ச்சீப்பினுடைய விலை 40 ரூபா ரேட்டுக்கு 400 ரூபாய்க்கு கொடுப்போம். இது 2 விலை கிடையாது. ஏன்? இது ரீட்டைல், இது ஒரு பொருளின் விலை, அது 10 பொருள் இணைந்ததுன்னு ஒரு விலை. அது பிரச்சனை இல்லை, ஹோல்சேல் ரீட்டைல் என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே பொருளை இப்பொழுது கொடுத்தால், நீ இப்பொழுது பணத்தை கொடுத்தால் 50 ரூபாய், ஒரு வாரம் கழித்து பணம் கொடுத்தால் 55 ரூபாய்ன்னு சொல்லி காலத்தை கணக்கு வைத்து பொருளின் விலையை கூட்டுகிறானே, அங்கே வட்டி வந்து விட்டது. இன்னைக்கு பணத்தை கொடுத்து பணத்தை வாங்குறது தாங்க வட்டி என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு வியாபாரத்தில் எப்படி உண்டாக்கி விட்டார்கள் தெரியுமா? கேஷு கிரெடிட், சொல்லு எப்படி வேணும் உனக்கு என்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் எல்லா துறைகள்லையும் வந்துருச்சு. இப்போ வேணுமா, இப்போவே கொடுக்க போறியா, இப்போ கொடுத்தீங்கன்னா ரெடி கேஷ் இவ்வளவுதான். இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்த, அதாவது கிரெடிட்டில் வேணுமா, கடனுக்கு வேணுமா, 3 மாதம் கழிச்சா காசு தருவியா, அப்போ இத்தனை ரூபா என்று காலத்தை கணக்கு வைத்து அப்பொழுதும் காசை அதிகரிக்கக்கூடிய வட்டியை வாங்குகிற சமுதாயமாக இருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அங்கேயும் மனிதநேயம் அழிக்கப்பட்டுவிடும். அங்கேயும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் பெருந்தன்மையும் சாகடிக்கப்பட்டுவிடும். அங்கேயும் அல்லாஹ் ஹராமாக்கிய இந்த வட்டி என்பது ஊடுருவி விட்டது. இப்படி ஒரு சம்பாத்தியம். இன்னொரு சம்பாத்தியம் ஏலச்சீட்டுங்கிற பேரில் 10,000 ரூபாய் அப்படின்னு போட்டு 10 பேர் சேர்றாங்க, 1 லட்சம் ரூபாய். யார் பேராவது குழுக்கள் போட்டு அவங்களுக்கு பணம் விழுந்துச்சுன்னா அது தப்பு கிடையாது, வட்டி இல்லா சீட்டு திட்டம். ஆனால் அந்த 10 பேரை வச்சுக்கிட்டு இப்போ யாருக்கு பணம் தேவை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, ஏலம் விடுவாங்க. என்ன ஏலம்? 1 லட்சம் ரூபா யார் வாங்கிக்கிறா அப்படின்னு ஏலம். 1 லட்சம் ரூபா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஆள் சொல்லுவான் எனக்கு 90,000 ரூபா கொடுத்தா போதுமா. இன்னொரு ஆள் சொல்லுவான் எனக்கு 85,000 ரூபா கொடுத்தா போதுமா. இன்னொரு ஆள் சொல்லுவான் 70,000 ரூபா கொடுத்தா போதும். 70,000 ஒரு தரம், 2 தரம், 3 தரம். இந்தா 70,000 பிடி. அவன் எவ்வளோ கட்டணும்? 1 லட்ச ரூபா கட்டணும். இது ஏலச்சீட்டு. ஏலச்சீட்டுங்கிற பேரில் இப்போ அவசரமாக அவனுக்கு பணம் தேவைப்படுது, பரவாயில்ல எனக்கு 70,000 ரூபாய் கொடுங்க, நான் 1 லட்ச ரூபா தரேன் என்று சொல்லி வாங்கிட்டு போறானே, ஏலத்தின் பெயரால் வட்டி வாங்குகிறான், வட்டி கட்டுகிறான். இதுவும் அக்கிரமம், இதுவும் அநியாயம். இன்னொரு போர்வையில் வட்டி இருக்கிறது. ஒத்திக்கு வீடு,
ஒத்திக்கி வீடுங்கிற பேரில் என்ன செய்வாங்க, தன்னுடைய வீட்டை ஒருவருக்கு கொடுப்பாங்க. 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு அந்த வீடை கொடுத்துருவாங்க. 2 வருஷம் 3 வருஷம் கழித்து மீண்டும் அந்த வீட்டை திரும்பி வாங்கி விடுவார்கள். அந்த 10 லட்ச ரூபாயை கொடுத்து விடுவார்கள். இதற்கு என்ன பேர்? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு போகியம்ங்கிற பேர், ஒத்திங்கிற பேர், அடமானங்கிற பேர். ஒரு நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடமானம் என்று ஒரு பொருளை கொடுக்கிறார்களே, ஆனால் அந்த அடமானம் என்றால் அது ஒரு ஷூரிட்டி, அமானிதம். அந்த அமானிதம் என்று வந்துவிட்ட பொருளை புழங்குவது, பயன்படுத்துவதற்கு அனுமதியே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். யதார்த்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே பக்ரா அத்தியாயத்தில் ஒரு மிக பெரும் வசனமாக குறிப்பிடுகின்றான். நீங்கள் ஒரு கடனை வாங்குகிறீர்களானால், கொடுக்கல் வாங்கல் நடக்கும்போது அதை எழுதிக்கிங்க. இப்போ கடன் கொடுக்கிற நேரத்தில் நான் யாருக்கு கடன் கொடுக்க விரும்புகிறேனோ அங்கே எழுதுறதுக்கு சாட்சி இல்லை. அப்போ நான் என்ன செய்கிறேன்? இவனை நம்பணும் இல்லையா? அப்போ நம்புறதுக்கு என்ன? அவனும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அதற்கு என்ன செய்யறது? ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அடமானத்தை அவன் என்கிட்ட கொடுப்பான். இந்தாங்க, இந்த கோட்டு வந்து 10,000 ரூபா, சரியா? விலை மதிப்புள்ள ஒரு கோட்டு 10,000 ரூபா கொடுக்குறான். இந்த கோட் ஷூட்டை பத்திரமா பீரோக்குள்ளே வச்சுக்கோங்க, 5,000 ரூபா கடந்தாங்க, நான் சீக்கிரம் அந்த 5,000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த கோட்டை பத்திரமா வாங்கிக்கிறேன். இப்படின்னு வாங்கும் பொழுது ஒரு பொருளை நம்மளை நம்பி கொடுக்குறானே, அதுக்கு பேர் தான் அடமானம். நம்பி கொடுத்ததை பத்திரமா நம்ம பீரோக்குள்ளே வச்சிருக்கிறோமே, அதற்கு பேர் தான் அமானிதம். இதை நாம் ஊரெல்லாம் போட்டுட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் வரும்போது அந்த 5,000 ரூபாயை வாங்கிட்டு கோட்டை திருப்பி கொடுத்தால் அது நியாயமற்றது. அல்லது ஊர் ஃபுல்லாக இந்த கோட்டை வாடகை கொடுத்துட்டு அப்புறம் அவன்கிட்ட திருப்பி கொடுத்தா அது அநியாயம். அதை பத்திரமா பக்குவமாக வச்சுட்டு, என்னப்பா நீ சொன்ன டைமில் கோட்டை தரலையே, வாங்க விரும்பலையா, இல்லை பணத்தை கொடுப்பியா மாட்டியா, இல்லை விற்றுட்டு உன்னுடைய 5,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு மிச்ச காசை நான் கொடுத்துறவா என்று பேசுவதற்கு ஏற்றது தான் அடமானம். இப்போ இந்த அடமானம் வைக்கப்பட்ட பொருளை நான் எப்பொழுது பயன்படுத்துகிற நிலைக்கு வருவேன்? அவன் பணத்தை குறிப்பிட்ட தவணையில் தர முடியாவிட்டால் அப்போ தான் 2ல் 1 முடிவாகும் இல்லையா? இதே மாதிரி தான் ஒரு வீட்டை என்கிட்ட வந்து கொடுக்குறான். வீட்டை கொடுக்குறான்னா வீட்டின் பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, நான் கொடுத்த பணத்துக்கு ஆதாரம் இந்த பத்திரத்தை நான் பத்திரமா வச்சுக்குவேன். ஆதாரமாக வச்சிருக்கும் பொழுது இந்த பணத்தை அவன் திருப்பி கொடுக்கும் பொழுது இந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்துருவேன். இதானங்க நியாயம். இதே போல ஒருவனுடைய வீட்டை வாங்கி வைக்கிறேன், அந்த வீட்டை வாங்கி பூட்டி வச்சிருக்கிறேன் சாவி. அவன் என்ன பார்ப்பான்? நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம் இல்லையா? அந்த கடனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறோம், அதுக்கு தக்கன மாதிரி வீடை கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டை வந்து நம்ம சீக்கிரம் அவர்கிட்ட திருப்பி வாங்கிட்டா நம்ம புழங்கலாம், அல்லது நம்ம யார்கிட்டயாவது வாடகைக்கு விடலாம், சும்மா பூட்டி கிடக்குது, அதனால் அந்த 10 லட்ச ரூபாயை சீக்கிரம் அடைக்கலாம் என்று அடைப்பான். இதுதான் கடன் முறை, இதுதான் அடமானம் வைத்து கடன் கொடுக்கின்ற முறை. இந்த முறையில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 10 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு அவனுடைய வீட்டை வாங்கி இவர்கள் புழங்க ஆரம்பிக்கிறார்கள். 3 வருஷம் 4 வருஷம் வாடகை இல்லாமல் அதில் புழங்குவது. வாடகைன்னு ஒரு மாதத்துக்கு 10,000 வச்சிங்கன்னு சொன்னால் வருஷத்துக்கு 1,20,000 ரூபா, 3 வருஷம் 3,60,000 ரூபா. அப்போ நியாயமாக எப்படி நடந்துக்கணும்? 10 லட்ச ரூபா கொடுத்தேன், 3,60,000 ரூபாய்க்கு நான் புழங்கிட்டேன், 6,40,000 திருப்பி கொடு என்று கேட்டால் அது நியாயம். இவங்க என்ன பண்ணுறாங்க? சும்மா இருந்து விட்டு அந்த 3,60,000 இவர்கள் பணமாக பெறாமல் 10 லட்சத்தை பணமாகவும் வாங்குகிறார்கள். 3,60,000 மதிப்பிலான வாடகையை மிச்சப்படுத்தியும் கொண்டார்கள். இப்படி வட்டியை அனுபவிக்கிறார்கள். இதை இன்னொரு வழியில் நீங்க புரிஞ்சு பாருங்க. இப்போ ஒருத்தர் வந்து வீட்டை கொடுக்கிறாரு, வீட்டினுடைய பத்திரத்தை கொடுக்கிறாரு. வீட்டினுடைய பத்திரம் மட்டும்தான் சூரிட்டி. அவர் நினைச்சா 3 வருஷம் கழிச்சு யார்ட்டையும் வித்தரலாம். ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டார். இந்த பத்திரத்தை அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த வீட்டை நான் 4 பேருக்கு வாடகை கொடுத்துருக்குறேன், 4 ஃப்ளோரு 4 பேருக்கு வாடகை கொடுத்துருக்குறேன். மாசமானால் எனக்கு 40,000 ரூபா வாடகை வருது. அந்த 40,000 வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன். 3 வருஷத்தில் ஒரு பணத்தை சேர்த்துட்டேன், 12 லட்ச ரூபா சேர்த்துட்டேன். அந்த பத்திரத்தை கொடுத்ததுக்காக வேண்டி பத்திரத்தை மீட்கும் போது 10 லட்ச ரூபா கடனை கொடுத்துட்டு பத்திரத்தை மீட்டிடுவேன். இப்போ அதில் நான் பாதிக்கப்படுவது எப்படி? கடன் வாங்கினதுக்காக வேண்டி
பத்திரத்தை கொடுத்ததுக்காக வேண்டி வீட்டையும் சேர்த்தி கொடுத்து விட்டால் அந்த வீட்டை புழங்கியதனுடைய நிலை, அல்லது அந்த வீட்டை நான் யார்கிட்ட கடன் வாங்கினேனோ அவர் 4 பேர்கிட்ட வாடகை கூட்டு சம்பாதித்தார்களே, ஆனால் இதன் நிலை என்ன? வட்டி இல்லையா இது? அப்போ யோசிச்சு பார்க்கணும். 100 ரூபா கொடுத்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு 150 ரூபா வாங்கிறது எப்படி வட்டியோ, அல்லாஹுவின் கண்டனத்துக்கு உரியதோ, அல்லாஹு கோபம் கொள்கிறானோ, இவர்களின் பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுமோ, அது மாதிரி இந்த பொருளாதாரத்திலும் நாம் கொடுக்கக்கூடிய பணத்தை திரும்ப பெறுவதற்காக அவர்களின் பொருளை அனுபவித்து கொண்டிருப்பதும் வட்டிதான். இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கலாம், ஒருத்தன்ட்ட 10 லட்ச ரூபா கொடுத்தோம், 2 வருஷம் கழிச்சு அதே 10 லட்சம் தான் வாங்குகிறோம், ஆனால் அந்த 10 லட்சத்தை நான் நகையில் போட்டிருந்தால், நிலத்தில் போட்டிருந்தால், தொழிலில் போட்டிருந்தால் எவ்வளோ வளர்ந்திருக்கும் என்று நினைப்பார்கள். சரி, நம்ம கேட்குறோம், அந்த 10 லட்சத்தை எதுலையாவது போட்டு நஷ்டமடைந்திருந்தால் 10 லட்சம் 15 லட்சமாகவும் ஆகலாம், 2 வருஷம் கழித்து 10 லட்சம் 5ஆகவும் குறைஞ்சிருக்கலாமா இல்லையா? லாப நட்டம் நம்ம கையில் கிடையாது. பணத்தின் மதிப்பு குறையுதேன்னு பேசுவார்கள். நான் கேட்குறேன், இதே வாதத்தை தான் வட்டி வாங்கி சாப்பிட்றவனும் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? நாங்கள் 10 லட்ச ரூபா கடன் கொடுக்குறேன், 5 வருஷமாக அடைக்கிறான், என்கிட்ட பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருது, அதனால் அவன் அடைக்க 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 பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சே, அதனால தான் நான் வட்டி வாங்குறேன் என்று அவன் பேசுவதற்கும், வீட்டை கொடுத்து விட்டு அதற்கு பணத்தை பெற்றுவிட்டவன் அந்த வீட்டை அனுபவிக்க விட்டு விட்டானேயானால் அங்கே அவர்கள் வட்டியாக அதை வீட்டை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த 10 லட்சம் கொடுத்ததற்கு பொருளாதார மதிப்பை பேசுவதும் வட்டிக்காரன் பேசுவதற்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. இதை ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், மக்களிடத்தில் ஒரு காலம் வரும், அவர்கள் பொருளாதாரத்தை சம்பாதிப்பார்கள், அவர்களுக்கே தெரியாது இது ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, ஹராமான முறையில் வந்து கொண்டிருக்கிறதா என்று அவர்களுக்கே தெரியாத ஒரு காலம் வரும் என்றார்கள். இன்றைக்கு அப்படித்தான் வந்திருக்கிறது. மக்களிடத்தில் இந்த வட்டி பல கோணங்களில் ஊடுருவி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் வாழ்கிற காலகட்டத்தில் பொருளாதாரம் என்பதை மிக தூய்மையான முறையில் அல்லாஹ் ஹலாலாக்கிய வழியில் சம்பாதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இன்னல்லாஹ் லா யக்பலு இல்ல தொய்யிப், பரிசுத்தமானதை மட்டும்தான் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள். இதை யோசித்து பாருங்கள், இது பரிசுத்தமானது தானா? இது மிக தூய்மையான சம்பாத்தியம் தானதா? நாம் ஒரு தொழில் செய்கிறோம், அந்த தொழில் மூலமாக நம்முடைய உழைப்பின் மூலமாக காசை பெற்று வருகிறோம், நமக்கு ஒரு மன திருப்தி வருகிறது, இது தூய்மையான சம்பாத்தியம் என்கிற பரிபூரண மன திருப்தி ஏற்படுகிறது. இதே போல் 1000 ரூபாயை கொடுத்து 1050 ரூபாய் என்று வாங்குகிறோம், இது ஹலாலான முறையில் வியாபாரம் செய்துதான் வாங்கியிருக்கிறோம் என்கிற திருப்தி வருமா, அல்லது ஹராமான வழியில் சம்பாதித்த குற்ற உணர்வு வருமா? இதே போன்றுதான் இன்றைக்கு பொருளை விற்கின்ற பொழுது ரெடி கேஷ் ஒரு ரேட்டு, இன்ஸ்டால்மெண்ட் ஒரு ரேட்டு என்ற பெயரால் சம்பாதிக்கின்ற வட்டியிலும், ஒத்திகை என்ற பெயரால் அடமானத்தில் கிடைக்கின்ற காசிலும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நஷ்டத்தை தான் நாம் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். இதை ஆழமாக புரிந்தவர்களாக வட்டியினுடைய சாயல் எந்த ஓரத்திலும் இல்லாத அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வைக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையில, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள், வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் எஞ்சியுள்ளதை விட்டு விடுங்கள், இன் குன்து மூமினீன், நீங்க மூமீன்களா இருந்தா நீங்க செயல்படுங்க, அல்லாஹ்வை நம்புறது உண்மைனா இந்த வட்டி என்கிற காரியத்தை விலகுங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், வா அத்தியுல்லாஹ வா அத்தியுர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, தூதருக்கு கட்டுப்படுங்க, நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். இப்போ நமக்கு என்ன தேவை? துன்யாவிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய அருள் தானே தேவை, அருள் வளம் தானே தேவை, பரக்கத்து தானே தேவை, நிம்மதி தானே தேவை, நிவாரணம் தானே தேவை, மன்னிப்பு தானே தேவை. அதற்கு தேவையான ஒரு செயல், அதற்கு அடித்தளமான செயல் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பது என்பதை புரிந்தவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. வல்ல ரஹ்மான் இறை வழியில் நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் இறை தூதரின் கட்டளையை ஏற்று செயல்படக்கூடிய நன்மக்களாக
அன்றைய நபி தோழர்கள் இறை வசனங்கள் இறங்கிய பொழுது இறையச்சத்தின்படி ஏற்று செயல்பட்ட மக்களை போன்று நடந்ததை போல நம்மையும் இறையச்சமுள்ள மக்களாக வாழ்ந்து மரணிக்க செய்வானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.